இன்றைக்கு ஒரு விருந்து என்று சொல்லலாம். அதுவும் வந்து எங்களுக்கு இல்லை, கனடாவிலேருந்து எங்களோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு விருந்தொண்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறோம். அதாவது மிரக்கறியும் மச்சமும் அந்த அவங்கள வந்து சாப்பிட கூப்பிட்டதுக்கான காரணம் அந்த அக்காண்ட வந்து மனசில் இருக்கிற ஒரு மஞ்சம் இல்லாத ஒரு சன்மை வந்து என்ன இழுத்துட்டு அதுன்ற துடைய பார்க்கவும் பெனங்குத்தி மாதிரி தான் கிடக்கு. அப்படி இல்லை இவர காசு சாப்பாட்டுல காரம் சரியில்லாட்டி பசிக்கல கதையில இருக்குது. கதைச்சாலும் அப்படித்தான் கேரமா தான் கதை கொடும் இல்லாட்டா கம்மன் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் அனு. நீங்கள் விளங்கியல? நீங்கள் விளங்கியல? மோனிகா. அப்போ நீங்கள் அங்கே போன பார்த்து சொல்லுங்க. நீங்கள் யாருண்டு அங்கே பாருங்க தம்பி, எங்கள் அப்பா காய் சொல்லுங்க. அப்படி காய். ஓகே, இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு விருந்து என்று சொல்லலாம். அதுவும் வந்து எங்களுக்கு இல்லை, கனடாவிலேருந்து எங்களோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு விருந்தொண்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறோம். அதாவது மிரக்கறியும் மச்சமும். ஒரு அக்கா வந்து மிரக்கறி சாப்பிட்றோம், மற்றவங்க வந்து மச்சம் சாப்பிட்றவங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி 2 வகையான விருந்து வந்து ஏற்பாடு செய்து வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விருந்தை வந்து வந்து செய்து எல்லாம் தந்துன்னு பார்த்திங்கன்னா அனுஷியா அக்காவும் மற்றது சாரு அக்காவும் சேர்ந்து எனக்கு உதவிக்கு வந்து எல்லாமே செய்து தந்தவங்க. அப்போ அவங்களும் வந்து சரியாக 1 மணிக்கு வந்து இங்கே வந்து சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாங்களும் வந்து வேலைக்கு எல்லாம் ஒழும்பி வேலைக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி போட்டு வீடு வாசல் எல்லாத்தையும் செமையாக நீட்டாக ஆக்கி போட்டு இப்போ அவங்கள வந்து காத்து கொண்டு இருக்கிறோம். ஏஞ்சம்மா ஏஞ்சம்மாவுக்கு காலத்தூளை இதாக பார்த்து ஏஞ்சம்மா இல்லை அதுக்கு சாரு அக்கா கனிஷி அக்கா எல்லாருமே வந்து இங்கே தான் வந்து சாப்பிட போகிறாங்க. தம்பிக்குட்டி அங்கே பூ பூத்துருக்கான் பார்த்தேன் காட்டட்டாமு. அப்போ வந்து நாங்கள் அப்படி போய் கிச்சனுக்குள்ளே வந்து என்ன சாப்பாடு என்ன விருந்து வந்து ஏற்பாடு செய்யுதுன்றதையும் நாங்கள் வந்து அப்படியே பார்க்க போகிறோம். அப்படியே வந்து எங்கள்ட அப்படி கோழியை வந்து காட்டிட்டு போவோம். என்ன சார் கோழிக்கு தெரியாதானே. அப்போ எங்களோட மோனிகா பார்த்திங்கன்னா நேற்றைய தினத்துலேருந்து எங்களை வீட்டை தான் நிற்கிறா. அவள் வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், நான் இந்த கிஞ்ச நிற்க போகிறேன். எனக்கு வந்து நேற்று அனுஷியா அக்கா விட்ட போனையிலேருந்து ஒரு கண் ஒன்று கடிச்சு கொண்டு இருந்தது, கொஞ்சம் லைட்டாக வீங்கிட்டு. மோனிகாக்கா என்ன கடிச்சது? எண்ணெய் வைக்காதோ தலைக்கு? அப்போ சொல்லியிருந்தேன் நான் வச்சிருப்பேன். தலைக்கு எண்ணெய் வச்சிருக்கிறீங்க? என்ன உடனே வச்சு முழுறீங்களோ நீங்கள்? அப்போ வச்சு 2ஆம் நாள் முழுகுவா அடையா? சரியா. அப்போ வந்து நாங்கள் இப்போ பார்ப்போம் அப்படி உள்ளுக்க. நீங்கள் ஒரு சாசமாக தான் காட்ட போகிறாரு. வாங்க நாங்கள் போவோம். வாங்க நீங்கள். 2 பேரும் சரியா? நான் மதியானம் 2 பேருக்கும் நல்லா ஒத்துப்போம். 2 பேரும் சரியா? எங்கே போகிறீங்க? பெரிய போய் என்ன வாங்கிச்சுன்னுக்குள்ள பார்த்தீங்களா? நாங்கள் எங்களோட சோபா எல்லாம் கொண்டு இனி எங்களோட சோபா வந்து இதில் தான் போய் காப்போம். என்ன சார் நான் ஒரு படாதுக்கு வந்து எங்களோட ஃபோட்டோவில் வச்சு கிடக்கு வீடு வந்து நான் ஒரு படாதுன்றதுக்காக நான் எப்படி தம்பிக்குட்டி எப்படி தம்பிக்குட்டி அப்போ இங்கே வச்சிங்களா? அவங்க வந்து உண்மைக்குமே சொல்லணும், கனடாவிலேருந்து எங்களோட சப்ஸ்கிரைபர் அவன் நீ இல்லையாண்டு விருப்பமா எங்களோட எஸ்கே ஃபேமிலியாண்டு அவ்வளோ ஒரு விருப்பம்னு சொல்லிக்கொண்டே இருப்பான். அந்த அக்கா தன்னை வந்து கடவுள்லாம் நீங்கள் அந்த யூடியூப் சேனலில் வந்து பார்க்க வச்சது அப்படி இப்படின்றலாம் சொல்லிக்கொண்டோம். அப்படி ஃபேமிலியாக வரி நம்மகிட்ட வந்து இன்றைக்கி வந்து அப்போ அண்டைக்கு முதல் நாள் வந்து வந்த உடனே வீட்டை தான் வந்து
அப்போ இதண்டேக்கா சாப்பாடு வந்து கடையில் எடுத்து தரட்டோண்டாக்க இல்லை வேணாம் உங்களோட கையால் வந்து சமைச்சு தர சொல்லி கேட்டிருந்தாங்க. சர்ப்ரைஸாக வந்தவங்க. அப்போ வந்து மதிய நேரம் தான் வந்தேன்னா அப்போ நாங்கள் கடையில் உடனே எடுத்து கொடுப்போமான்னு கேட்க அவங்க சொன்னாங்க இல்லை வேணாம் இன்னொரு நாளைக்கு வந்து உங்களோட கையால் வந்து நாங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லியிருந்துச்சுன்னா அப்போ சரியென்று அவங்களுக்காக வந்து என்ன அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற விருந்தேம் அப்படி போய் பார்ப்போம். போய் பார்க்க வேண்டாமா பசங்க போகிறவங்க என்னண்டு கேட்போம். பாருங்க அப்படியே விருந்துக்கு ஒரு 4 பேர் எல்லாம் ரெடி பண்ணி போட்டு உங்களை கூப்பிடுறாங்க என்ன அடிக்கிட்டு. குடிங்க குடிங்க. எங்களோட விருந்து வந்து பாருங்கோ பெரிய பெரிய விருந்து. நீங்களாம் சமைச்சு தந்துட்டு போய் வெளுக்கட்டு கொண்டு வந்துருக்குறா ப்ரஷ்ஷா பார்த்தீங்களோ. இந்த பாருங்கோ வெள்ளை சோறு சரியோ வெள்ளை சோறு விளாண்டு பார்த்தீங்களா அம்மா 4 பேர் தான் பெரியணம்மாண்ணா. இது வந்து மிரக்கறிக்காரர் இருக்காவா மிரக்கறி சாப்பிட்றவாக்கன்னு சொல்லி மிரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் வெள்ளைக்கறி அப்புறம் பருப்பு அப்புறம் கத்தரிக்காய் கடலை அப்புறம் வந்து வாழைக்காய் மற்றது என்ன பேர் அப்பளம் மற்ற கீரை. அவக்கு வந்து ஏன் நாங்கள் மிளகா வைக்கலைன்னு பார்த்தீங்கன்னா அவள் வந்து உரைப்பு சாப்பிட்றது சரியான குறைவாம். ஏன் நடத்தாங்க தூள் அள்ளி அள்ளி கொட்டி வாக்க அந்த தூள் வலி இல்லாமல் சொட்டு. ஆனால் உண்மைக்கு வந்து ஒரு 1 மணி தேலத்துக்குள்ளே சமையலை முடிச்சிருப்பேன் நினைக்கிறீங்களே. நான் என்னண்டு அதான் பசந்து கேட்டது. அப்போ அனுஷிவாக்கா 1/2 மணி தேலத்துக்குள்ளே பருப்பும் சாம்பாரும் சாரி என்ன பேர் சாம்பாரும் புட்டுமா வச்சுருவா போலடாக்கு இந்த உள்ளத்தில் தான் நினைக்கலையா டக்குன்னு செய்வீங்களான்ட்டு. அம்மா நான் இல்லை இவ்வளோ வெஞ்சவருங்க அது சோறே இவ்வளோ அதில் போட்டு எடுத்து வச்சுருக்குறாண்டா. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கால வந்து மஞ்சள் சாப்பாடு இருந்தா சிக்கன் கறி அப்புறம் வந்து முட்டை டெவல் இது வந்து எனக்கு அந்த டெவல் வல்ல கொஞ்சம் விருப்பம் போடுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து சாப்பாடு. நான் வர பேர் 4 பேர் தான். அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா எங்களோட அனுஷியாக்காண்ட ஃபேமிலியும் பண்ணுறது சாருவாக்காண்ட ஃபேமிலியும் வந்து அப்படியே இந்த சாப்பாட்டில் வந்து இணைஞ்சு கொள்ளுவாங்கல்லண்ணா. அப்போ வந்து எல்லாரும் வந்து சாப்பிடேக்கா நல்லா இருக்கும் கூடி இருந்து சாப்பிடேக்கா. உண்மைக்குமே 1 மணிக்கு மேலே அஜினும் அக்காவை காணையில் கனடாலேருந்து வந்த அக்காவை வந்து அவங்க வந்து வீடியோவுக்கு வருவாங்களோ வரமாட்டாங்களோ தெரியலை. அது அவங்கள்ட விருப்பம். உண்மைக்குமே நான் வந்து அவங்கள வந்து சாப்பிட கூப்பிட்டதுக்கான காரணம் அந்த அக்காண்ட வந்து மனசில் இருக்கிற ஒரு மஞ்சம் இல்லாத ஒரு சன்மை வந்து என்ன இழுத்துட்டு அப்போ உடனே நான் சாப்பிட்டு தான் போகணுமன்ற மாதிரி எனக்கு மனம் தோணுச்சு. அப்போ உடனே சொன்னேன். அப்புறம் அவ சொன்னா அப்போ எங்களோட தம்பி வந்து மறியல் இருக்கைகளையும் வந்து சரியான பக்தி பரவசமாக இருந்தவன் பக்தி பரவசம் மற்ற ஒரு அழுகையும் இதுவும் அப்படி ஒரு நல்ல ஒரு மனசோட வந்து அந்த அக்கா ஹஸ்பண்ட் மற்ற அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் வந்து இருக்கிறாங்களோ. அப்போ அவங்களுக்கு என்னங்கத்தான் நாங்கள் வந்து சாப்பாடை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறோமே. அதுவும் வந்து அனுஷியாக்காண்ட கையால் தான் எல்லாம் வந்து செய்தது. அவங்க வந்து உரைப்பு இப்படி குறைய சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் சமைச்சு வச்சுருக்குறோம். அப்போ சாருவக்கா வந்து இப்போ வீட்டை போயிட்டா இப்போ வருவாங்க எல்லாம் பேர நாங்கள் கூடி இருந்து எல்லாரும் உண்டா சாப்பிடுவோமேண்ணா. சாப்பாடு வந்து சரியான குறைவு வந்து கேரம் சரியான கம்மி அம்மா நல்ல ஒரு முருங்கைக்காய் குழம்பு கீரை அரிசி போட்டு அந்த வெங்காயம் பட்டி போட்டு படி வாசம் போட்டு என்ன கிழமையா சிக்கன் சாப்பிடலாம். ஓ கொஞ்சம் அவனுடைய போட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் இந்த காரம் காரம் எங்களுக்கு வந்து காரம் வந்து காணாம இருக்கு. மேனு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்பயுமே உரைப்பு குறைய சாப்பிடுறாங்க. கைப்போ கொண்டு இந்த பாலை மீன் குழம்பு என்ன ஒரு டேஸ்ட் என்ன கொத்துரொட்டிக்கா விட்டோம்னா அப்படியே கொஞ்சம் கொத்துரொட்டிக்கா முதல்ல மீன் குழம்பு விட்டு சாப்பிட்டாருந்தா நீங்க வந்து நம்ம முழுமையா சாப்பிடல அப்புறம் ஓகே நான் காணும் அதெல்லாம் அவருடைய காலத்துல கடையில நிறைய கல்யாணம் இன்னும் நஞ்ச கரந்து கலச்சிட்ட மாம்பழ தண்ணி உண்மைக்குமே பார்க்க அவங்களும் படிப்பை சாப்பிட்டவங்க உண்மைக்குமே மன திருப்தியா இருந்தா அவங்க வந்து என்ன சாப்பிட்டா ஒரு புறா விட்டுட்டானே பனங்க பனியா நம்பி வந்துட்டு நம்ம அது போட்டு சனிக்கிழமைக்கா போறோம் அப்படி தூராடம் இல்லை இங்கே உடுப்புட்டுக்காங்க அப்போ நாளைக்கு கொடுத்து விடுவோம் பெனங்க அப்படிங்கிற
சாப்பிட்டு போகணும்னா அந்த சார்வ காட்டை சுட்டுத்தலாம் அதை வச்சு வச்சு சாப்பிடுறது தீமை இல்லைன்னு உண்டு அதுண்ட துடைய பார்க்கவும் பெனங்குத்தி மாதிரி தான் கிடக்கு எல்லா குட்டி தண்ணி கொண்டு அவன் ஏண்டா டிக்டாக் செலிபிரிட்டி இல்லை நாங்கள் யூடியூப் செலிபிரிட்டி இல்லை அவன் டிக்டாக் செலிபிரிட்டி பிள்ளைங்க ஆசையை பாத்தீங்களா குடி முடிக்க குடிக்க அவங்க 2 பிள்ளைகளுக்கும் தமிழ் தெரியாது நீங்க நசஞ்சு கொண்டிருக்கிறீங்க நாங்க அவ்வளோ சைஸ் தான் மகனார பேர் உங்களுக்கு என்ன செய்யறாரு ஆனா கொண்டாடங்கள் பரவாயில்ல இங்கடா நான் பணத்தை தேடி வச்சிருக்கேன் அவன் கதை மாலும் வெறுக்கண்டு தனி வீடியோ போடுறதுனால எல்லாம் முண்டே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு எந்த இடம் என்னன்னு தெரியல ஒரே பேட் கலன்ஸை அடிச்சு கொண்டு இருக்கிறாரு கொஞ்சம் கதை கொஞ்சம் குறைஞ்சிச்சு இல்லாட்டி பாதாரு தண்ணி குடிய நப்பு இப்போ வந்து சாருவாக்கா வந்து படுக்கிட்டு போறாரு பாத்தீங்கன்னா மூத்தண்ணா வந்து சாருவாக்காவிட்ட தான் 5 மணிக்கு ஆராதனை இருக்கு தந்து விடலாம் நீங்க கொண்டு போகும்போது குடிக்கலாமா சரிங்க தம்பி குடி அப்படி அரிசியா அப்படி இருக்கா காட்டுங்க ஐயோ திரும்பலாம் இதுக்கு மேல ஒரே நிமிஷத்துல தக்கண்ட சூப்பர் பாடான கதை அது எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து எங்க இருக்காரு இருக்க முடியாது இங்க உள்ள ஒரு ஆள் புலங்கள மனுஷன் வடிவமைப்பை பார்க்க தெரியுது சரி எதுவே இருந்தாலும் ஒரு மனுஷன் தானே மனுஷனுக்கு நல்ல சரி அப்ப நான் போயிட்டு வரும் கூட்டத்துக்கு வருவீங்களா சாப்பாட்டுல காரம் சரியில்லாட்டி பசிக்கல கதையில இருக்கு உப்பு பிடிக்கலாம் கதைச்சாலும் அப்படித்தான் கேரமா தான் கதை கொண்டு இல்லாட்டா கம்முன்னு இருக்கும் எல்லாரும் போங்க எது வேணாலும் இருக்கிறடி சரி பாய் குட்டி என்ன இந்த குளிச்ச வாரத்துல நித்திரியாக வேண்டாம் கொண்டு வேண்டாம் கலவோட சந்தோஷம் இருக்காது என்ன செய்ய போறோம் சொன்னா நறுக்க போறோம் இப்ப நெருக்க போறோம் ஏன்னா எதுவும் பார்க்க ஒரு மாதிரி கிடக்கு இதான் நல்ல கிளியர் செமையா இருக்கு எது எது எத்தனை கிலோ ஒரு கிலோ சார் ஒண்ணு தெரியாது அது ஏறிக்கு தான் தெரியும் காலில் வள்ளி ஐயா மாமா கால் டவுனாக்கு இல்ல 8210 பொறுங்க வருங்க தெரியாம ஏறினடா நான் கால் காட்டுறேன் தெரியாது அங்கோதே ஓ தெரியாது அவன் இந்த எண்ணெயை பூசி விட்டேன் தெரியாது என்ன பூசினீங்களா கள்ளி எத்தனை கிலோ இன்று ஏசப்பா உங்க வயசுக்கு 18 வயசுல 83 கிலோ 20 வயசுல பார்த்தல்ல ஜீவார் இப்ப சாப்பிட்டு தான் பாரு 2 ஜீவாவா ஜீவாவா மதுராவா ஜீவார கால் உயரத்துக்கு நிறா நிப்பான் பார்த்தார் உயரத்துக்கு நிறா நிப்பான் இன்று ஏசப்பா நல்ல சாப்பாடு அனுப்பிச்சா கொடுக்குறாள் அப்ப நீங்கள் எத்தனை கிலோவா இருக்க போறீங்க காலப்ப நிறம் படிச்சு பார்க்குற காலில் வித்ததா இருக்கும் காலுகளை மக்களை
அறுபத்தொம்பது நீங்க கிலோ கூடிது வேற 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 கூடி கொண்டு இருக்கு அச்சிம்பா அச்சிம்பா பூச்சி கொண்டு வா பூச்சி கொண்டு வா பூச்சி கொண்டு வா நிறுத்துவா அச்சின்ன கால பாவா அச்சின்ன கால் காட்டினாலும் காட்டினானா என்ன வெள்ள கால் 28 அனுத்தியாவா 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 இந்த சாப்பிட்ட ஒண்ணு வா 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 அவர் 90 நிப்பாளுக்கு ராத்திரி கணக்கு ஓடி ஓடி ஓ யாது 89 நீ எத்தனை கிலோ நீ உயரம் இல்லாம் சரிமையாக்கா உயரம் தானோ 60 சொல்றது இல்ல அந்த நான் ஒரு பட்டா மெலிஞ்சிருக்கணும் ஆனா மெலிகிறோம்னாக்கா ஆத்தா வர ஆத்தா வர ஆத்துமாவா ஆத்துமாவா செல்லம்பா செல்லம்பா வருமா 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 இங்க பாருங்க கண்ணாடி போடும் முதல்ல கண்ணாடிச்சா தானே இருக்கு பாருங்க ஆத்தி கண்ணாடி அப்ப தானே இருக்கும் கண்ணாடி 13-15 பரவாயில்ல நல்லா காணும் அவள்கிட்ட காணும் அஞ்சா கால் காட்ட மாட்டேன் கால் காட்டல அவன் என்ன வடிவான கால் மட்டி போட்டா அப்புறம் சொல்லிக்கிது கட்ட போட்டு போகுது 96 ஜி கூட வரும் பாருங்க 90க்கு மேல வரும் 63 எத்தனை அம்மா இவா பரவா இவ கட்டி அந்த எண்ணரா நிக்காவா சங்கத்துக்கு காலுவா காலை வந்து தண்ணியா நினைக்க போது மஞ்சளா காட்டுவோம் ஆனா கால நீட்டியாக கொஞ்சம் நீட் பண்ணி தான் வச்சிருக்கோம் அனு அம்மாவா நினைச்சிட்டு பாருங்க மஞ்சளா இருக்கட்டும் அவ்வளோத்துக்கலாம் இல்லை ஜீவா அம்மா ஜீவா பாருங்க ஜூம் பண்ணிடலாம் ஜூம் பண்ணிடலாம் காட்டக்கூடாது பசங்க தேவையில்லாம ஒன்னே பூசி வச்சிருக்கோம் அம்மா நான் நல்லா கூடிட்டு 45 போயிருக்கா 2 கிலோ இருக்கா ஓ 45 2 கிலோ கூடிட்டேன் வா 45 கிலோ வெயிட் 43ல இருந்து 2 கிலோ கூடிட்டு அவ சாப்பிட மாட்டா உங்களுக்கு தெரியா அவளோட குணம் இல்லாம சாப்பாடு எனக்கு ஒரு கதான் போய் நடுக்க அப்படி இல்ல சனீஸ்வரம் பிடிச்சது
சொல்றேன் மக்களை வடிவாக்கணும் சனி சொன்னாமா இல்ல சொல்றேன் சனீஸ்வரம் பிடிச்சி என்ன செய்வான்னு சொல்லுவாங்க உப்பு கொண்டே கொட்டுறேன் சனீஸ்வரன் சொல்ல தெரியுதா மெடிக்கல் ஷாப்ல வேணும் பண்ணிடலாம் அது வந்து சொல்றாரு அந்த சிவங்கல்ல சனீஸ்வரன் அதுக்கு தெரியும் சனீஸ்வரன் கல்லெண்ணெய் சட்டி எரிச்சு கடவுள் சம்பந்தப்பட்டது இந்த மோது சனியன் பிடிக்கிறது சொல்றது வசந்தனா மோத பூசா கிரீம் இதில் பூசினா விளையாடு நான் எனக்கு கண்ணுல கழுவுது சரியா வந்துட்டு அது எங்களோட பரம்பரை இல்ல எல்லாருக்குமே எங்களோட வீட்டுல பரம்பரை சொல்ல மூத்தக்கா இருக்கு எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு போறாளுக்கு வந்து சூப்பரா இருக்கு அது ஒரு வகையான வியாதி ஓ கண்டிப்பா அது அண்ணாக்கும் அப்பாவும் அம்மாக்களுக்கு இது இருந்தா தெரியாது அம்மா இருந்தாலும் தெரியாது ஏன்னா 2 வருஷம் தான் அம்மா கொஞ்சம் அது கொஞ்சம் டார்க்கா இருக்கு அம்மா கோல் எடுத்துட்டேன் எனக்கு இப்ப உண்மையான அன்றைக்கு அந்த சாப்பாட்டை வந்து நாங்கள் எவ்வளவு எனக்கு ஒரு வருஷம் நந்திரம் நாங்கள் தோலுப்பு புளி எல்லாம் கொடுத்து சமைச்சது இல்லை சாப்பிட்டோன்னு ஒரு ஃபீலே இல்லை என்னது உண்மை நான் அவ்வளவு சாப்பிட்டேன் நாங்க கடந்துட்டு அந்த லஞ்சத்து காட்டுக்க கட்டுற அளவுக்கு அவனுக்கு காணாண்டி லஞ்சத்துக்கா போட்டு ஊராஞ்சட்டி வளர்த்து தான் ஊராவுத்தி சட்டி ஓகே இப்போ அவங்க வந்தவங்க எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல போயிட்டாங்களே பக்கத்து வீட்டுலயும் ஒரு ஆக்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டாங்க அதுக்குள்ள வேற டெவலப் இருந்தது அம்மா சொல்ல முடியாது தக்காளி பழத்தை ஊத்தி போட்டு தோசை கூட பார்த்து இல்ல விட்டா உங்களுக்கு அவ சாப்பிட்டுருக்கேன் கட்டத்தூள் கொஞ்சம் கூட போடணும் கட்டத்தூள் பயத்துல போடல அவங்களுக்கு உரைப்பெல்லாம் எங்களோட வாய் டேஸ்ட்டை விட உங்களை வந்தவங்க நல்ல வடிவா சாப்பிட்டாங்க சந்தோஷம் ஆனா இந்த கிளைமேட் கொஞ்சம் முடிஞ்சு விழுந்து ஆக்கல இன்னும் புரிஞ்சுங்களா தலையெல்லாம் பிடிக்கிறாங்க வண்டியெல்லாம் துளைக்கு அடிப்பெண்ண குத்தி குண்டு போட்டாங்க அது நல்ல குடிக்கிறதுல காத்தடிக்குது அப்ப நடக்குது அதுக்காக குடிக்கிறதில்ல நேரம் வந்து பார்த்துட்டு கெத்து போடுங்களா ஆனா உண்மையா வெளிநாட்டுக்கார நிறைய பேர் வந்து என்ன சொல்ற வீடியோல பார்த்தது நேர்ல பார்த்தது வித்தியாசம் சொன்னா சாரோ தான் பார்த்து வீடியோல பாக்குறது வீடியோல வந்து சரியான லிப்ஸ்டிக் டிஜி கொஞ்சம் கலர் இதே நீங்க நேர்ல வந்து ஒரு போட்டோ அப்படிதான் நீங்க 2 சேனல் வச்சு செய்யுங்க ஆளோடிக்கு ஒழிச்சுட்டு அனுவே பெண்ணே எல்லாரும் சார்வை தாண்டி மிச்சம் எல்லாரையும் பார்த்தா வீடியோல பார்த்ததுக்கு நேரில் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கு எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சார் வந்து பயங்கர வித்தியாசம் அப்படி செய்யறது கூடாதுன்னு நினைக்கணும் ஒழிக்க வேண்டியது இருக்கிறான் நான் என்னோட போட்டதும் அழகா அமைஞ்சிடுறேன் ஓ அது லான்ச் தானே விடாது கையில் கற்றுக்கணும் சொல்லிடு கற்றுக்கணும் நானே கூட பிள்ளை கறியாக இந்த பாட்டு அந்த பாட்டை கேட்டு கொண்டு கிடந்தா பிடிக்கல சரியான இதா இருக்கு பஞ்சு அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்தியா அந்த அக்கா அப்ப அந்த அக்கா இந்த கனடால இருந்து வந்து அக்கா ஹஸ்பண்ட்ஸ்
ஹஸ்பண்ட்னா புருஷன் தானே. அப்ப அவர் வந்து இந்தியா. அப்ப அவங்கள வந்து நான் கேட்டேன், உங்களுக்கு இந்தியாவுக்கு நீங்க என்ன வித்தியாசம் தெரியுதுன்னா எனக்கு அவ்வளோத்துல ஒரு வித்தியாசம் தெரியலையா. ஏன்னா ஒரே மாதிரி தான் இடங்கள் எல்லாம் கடைகள் இதெல்லாம் எல்லாமே இருக்கு, பிரச்சனை இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த கதையில வந்து அந்த இந்தியா கதை எனக்கு தெரியும். ஆனா அங்க போய் அந்த கதை மாறுபடையில. ஏன் அப்படி? ஆனா ஜெயந்த் நாங்களை பார்த்து இந்தியா போகணும் போல ஒரு ஆசையா இருக்கு. என்ன அந்த நேரம் சுவிஸ்ல அக்கா கூப்பிட்டா அப்ப ஏஜுமா சின்னாள். அப்ப ஏஜுமா வளரட்டு கொண்டிருந்தது. இப்ப தம்பி சின்னாள். அடுத்த இன்னொரு சின்னால் ஒரு அதோட 19 இன்ச் நாள போடும். அங்க கொண்டு வாரு பிளேன் எடுக்காம உண்மைக்கு எனக்கு மாசம் இந்தியாவுக்கு போகணும் கண்டிப்பா. இந்தியாவுக்கு போகணும். எனக்கு இந்தியாவுக்கு போகணும், வெளிநாடு. எனக்கு வந்து வெளிநாடு போகணும். எனக்கு இந்தியாவுக்கு ஒரு லட்சியம் யாருக்கு எனக்கு வந்து உண்மைக்குமே ஆசை இந்தியாவுக்கு போய் பார்க்கணும். அங்க எமிலே போல இருக்கும் எல்லாம். இல்ல அது சொல்லல, நாங்களும் அங்க பார்த்தா தான் தெரியும். அங்க சாப்பாடு பானிபூரி சாப்பிடுவீங்களோ? பிடிக்காது. அங்க பானிபூரி ஃபேமஸ். போலடா இங்க விடுக்குமா. சொன்னாலும் இல்லை, நீங்க பானிபூரி சாப்பிடுங்க. ஆனா இந்தியா உண்மையா வந்து சாப்பாடுலாம் சுற்றிவான விலை சுவிசக்கா இந்தியால இருந்து வேண்டி அனுப்பி விட்ட அந்த இனிப்புகள் பலகாரங்கள் சாப்பிடுறீங்களோ? என்ன சாப்பிடுறீங்களோ? அது எனக்கு என்னன்னு தெரியல, சாப்பிடல. இல்ல நாங்க சாப்பிடல, அம்மா தான் வித்தியாசமா அப்படி இல்ல. ஆனா அங்க பிரியாணி எல்லாம் நல்லா இருக்கு. என்ன குடும்பம் பிரியாணிக்கு அவங்க 45,000 உறுப்புகள் மலிவா, அதுதான் மலிவான பொருட்கள் உண்மையிலே நல்ல மலிவா இருக்கு. சொல்றது அப்ப எனக்கு உண்மை இந்தியால இருந்தா நல்ல. ஆனா இந்தியால வந்து டிக்டாக் ஒண்ணு மேல செய்யாங்க. அங்க பேன் பண்ணி வச்சுக்கா. இல்ல இல்ல போங்க டிக்டாக் அவங்க தடை செய்தாச்சு. அங்க போனா எங்கட டிக்டாக் ஒண்ணுமே வேலை செய்யாது. அதுவும் பாத்தீங்கன்னா மேட்ச் எவ்வளவு பகலையா இருக்கு. இல்ல இல்ல நான் சொல்றேன் அப்படி இல்ல, நான் சொல்றேன் சில ஆப்கள் வந்து வேலை செய்யாது. ஆனா கவலை என்ன அது எந்த நாடு இருந்தாலும் ஓகே தான். அப்ப சரி கட்டான தண்ணி போய் சேரண்டு இன்னொன்று நடக்குதாம். இப்ப அந்த காலங்க டிக்டாக்ல பார்த்தது உண்மை சம்பவம் வந்து வெளிநாடுன்னு சொல்லி இந்த நாட்டுக்கு எங்க ரொமானியாக்குன்னு சொல்லி காசு வாங்கி எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு காசு எல்லாத்த வாங்கி கொள்ளையடிச்சு போட்டு எடுக்கவே இல்லையா மக்களை. இல்ல ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து ஏமாந்துட்டாருன்னு சொல்லி டிக்டாக்ல அப்படி போனா இப்பதான் சொல்றேன், நிறைய அநியாயம் நடக்குது. பெத்த தாயை பிள்ளைய திரும்பி கொள்றாரு. வவுனியாவில் ஒரு பிள்ளை தனியார் அப்பா வந்து நல்ல உலகம் வந்து மாறிட்டு தாய் புள்ளியில சாக்கொண்டு இப்படித்தான் எங்க வெளிநாட்டுல ஒரு சின்ன நாட்டுல நடந்தது. அப்ப அம்மா வந்து கதையை வந்து டிக்டாக்ல பார்த்து போட்டு எங்களை வந்து பேசுறது நம்ம பேசிக்கொண்டிருக்க. அப்ப அப்பா நித்துட்டு அப்ப அம்மா சொல்லி காய்ச்சி கொண்டு பேசிக்கொண்டு இப்படியே பிள்ளை தெரியாம அப்படி இப்படின்னு சொன்னாரு. அப்போ ஒரு ஆள் சொல்லிச்சு. அப்பா அம்மா சொன்னா இங்கேயா நடக்குது, இப்படி நடந்தது கூட போவாங்க தீயாச்சு. அப்பா நித்து சொல்லுது அது இங்க இல்லைன்னா வெளிநாட்டுல இங்க தெரியலாமா. அது வெளிநாட்டுக்கு நாங்க நினைக்கிற கடவுள் விரும்பணும் பார்ப்போம். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்து விட்டால் அமைதி. அங்க எந்த அடி வேணா சமைக்கிறாளோ இல்லையா அந்த முப்பன்ற வேலையை என்ன பார்க்க சோகமா இருக்கணும்னா நீங்க அதான் சூப்பர் விளையாட சண்டை என்னமோ மாறும் இல்ல.
ஓகே அப்போ நல்ல ஒரு நண்பராக நான் முடிந்தது தீ மிதிச்சா கட்டமாக்கல கவலாசி மிதிக்கிறது நேரம் போடுறாங்க அந்த வீடியோல ஒரு ஆள் கட்டிக்கண்டா அங்க விழுந்து போட்டா இப்படி 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 சாப்பிடு அடுத்த நாள் ஒரு பஞ்சு சில பேர் சொல்றது இல்லை அது கடவுள் உள்ள போனா நோவாக ஒரு ஆளுக்கு இல்ல இந்த தீய இது தீவிரங்களை பாருங்க நாங்க சும்மா ஒரு நெருப்பு சுட்டாலே அதே மாதிரி கஞ்சாசுக்கு மாதிரி நம்ம சேர்ந்து இருக்கிறாதானே அது ஒரு இது அவ்வளோத்துல ஒரு இதெல்லாம் நிக்கணும் நானும் ஜாதகம் இருந்தா தாங்க இப்படி நேர்ந்து போடாது நான் ரங்கே மாட்டேன் கடவுளை மன்னிப்பு கேட்டு ரங்கோட ஓடி வந்து அதெல்லாம் ஒரு பெரிய அம்மானா அவ்வளவுதான் நான் சொல்றது பெற்றதாய் தான் நம்மள பாசம் ஒரு இதுல சேர்ந்து இருக்கிறோம் அட்டைகளை போனா பார்க்கலாம் அங்க வந்து கோயிலும் நல்ல பேமஸ் பார்க்க ஒரு ஆசையா இருக்கு பெரிய நாட்கள் சேனல்ல அந்த எஸ்கேபி சேனல் பாக்குறதுக்கு என்னடா அந்த தீ மிதிக்கிற ஒரு பாக்குறதுக்கு ஒரு காலம் நேர்ல பாக்கல இது என்றாலும் ஒரு போன்ல என்றாலும் பாப்போம் என்னது கோயில்லாம் மிதிக்கிறது இல்லை திருவிழா டைம் ஒரு காலம் நான் பாப்பேன் திகிரி கோயில நடக்கிறதோ அதை பார்த்துட்டு தெரியல ஆனால் ஒரு தடவை நடக்குது ஒன்று நடக்க ஓடினாலும் இன்னமோ வரும் சுடுங்கலும் ஒரு நெருப்பு குச்சி வந்து கையில பட்டா அப்படி இருக்கு அங்க எப்படி சொன்னா ஓடினா தமசம் நல்லா சுடுமா நடந்தா சுடாதான் நாங்களும் ஒரு நெருப்பு எதிர்பாராம சுட்டாலே இப்படி இருக்குமே அதுக்காக பாயகம் தான் அப்படி அது பெருசா காரணம் வராது அப்புறம் நெருப்பு சுட்டு இருக்காது சுட்டு போடும் பக்கம் எல்லாம் நெருப்பு தான் எல்லாம் நெருப்பு தான் எங்க கடவுள் ஒரு சக்தி தான் உண்மையில அதான் நான் சொல்லுவேன் பட்டியிலாலே அவனை கழுவுறாங்க ஓகே வீடியோ முடிப்ப வேணும் அந்த அக்காக்கள் வர போனாங்க நாங்கள் ஒரு டீ ஒன்றாதி கொடுக்கப்புறம் ஸோ நீங்கள் நினைப்பீங்க கடைசி வரைக்கும் அவங்கள வீடியோவில் காட்டல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து வேறொரு அந்த இறப்பு சம்மந்தமாக வந்தவங்க அதாவது வந்து வந்த அண்ணாவுடைய அம்மா வந்து மோசம் போயிட்டாங்களாம் அப்போ அதுக்கு வந்தவங்க அங்கே ஒரு 15 நாள் காரியம் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கிற மிச்ச 15 நாளைக்கு இந்த ஊருக்குன்னு சொல்லி வந்தவங்க வந்த இடத்துல எங்களை சந்திக்கணும்னு சொல்லி இதோட 2 பேரும் வந்துட்டாங்க ஸோ அப்படியான உறவுங்களுக்கு நாங்கள் ஒரு விருந்து கூட வைக்காம அனுப்புறது உண்மைக்கு வந்து அது மனசு கவலையான சம்பவம் அதுதான் சொல்லிவிட்டேன் வேற சொல்லி நான் தான் சொல்லி விட்டேன் அதை சொல்லி உண்மையை சொல்ல கண்ட யார் கேட்டது இல்லாமப்படுத்தினா மதிய நேரம் சாப்பாடு கடையில் தரம் சாப்பிட்டு போட்டு சொல்லி கடையில் எடுத்து கொடுக்குறது இல்ல அன்றைக்கு வந்து சூழ்நிலை அப்படி திடீரெண்டு வேற எக்கௌண்ட் செய்யலாம போயிட்டு அப்ப அவங்க சொன்னாங்க இல்ல வேணாமன்ற சொல்ல அப்ப வசந்த் தான் சொன்னது உண்மையுமா அப்ப நீங்க இப்படி ஒரு நாள் ஃப்ரீயா இருக்க மதியம் சமைச்சு சாப்பிடுறோம் அப்ப சொன்னாங்க உண்மைக்குமே உங்க கையை சமைச்சு சாப்பிடுவாங்க சரி ஓகே